ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். மாங்காய் இஞ்சிங்குது ஊறுகாய் போடலாம், வாங்க பார்க்கலாம் எப்படி போடுறது அப்படின்ட்டு. தோல் எடுக்காமையும் போடலாம், தோல் எடுத்தும் போடலாம். கழுவி வச்சுருக்குறேங்க. இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். அந்த இஞ்சியை விட இது கொஞ்சம் காரம் கம்மி, கொஞ்சம் இனிப்பு கலந்த மாதிரி இருக்கும். புளிப்பு இனிப்பு. இப்படி தோல் சீவி எடுத்துக்கலாங்க. இந்த விசேஷத்துக்கு கல்யாண மண்டபத்துலலாம் இது போடுவாங்க. உடனுக்குடன் போட்டு பந்தியில் வைப்பாங்க. நல்லாயிருக்கும். நல்லா எடுத்துட்டேங்க, தோல் எல்லாமே நல்லா சீவி எடுத்துட்டேன். பாருங்க எவ்வளோ தோல் இருக்கு பாருங்க. இது இப்படி ரவுண்டாக வெட்டிக்கணும். தோல் எடுக்கிறதுக்கு தாங்க நேரம், மற்றபடி அறுக்கிறது கூட ஈஸியாக அறுத்துடலாம். தோல் எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி வெட்டிக்கணுங்க. ரவுண்டாக அறுத்துக்கணும். நல்லா வெட்டிட்டேங்க, ரவுண்டாக வெட்டிட்டேன். ஒன்று நம்ம தாளிக்கலாம். நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும் ஊறுகாய்க்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இவ்வளோ வெண்ணெய் ஊற்றினா தாங்க கெடாது. உப்பு கொஞ்சம் நிறைய போடணும். நம்ம காரம் தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம காரம் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அது தகுந்த மாதிரி. கடுகு போட்டுக்கலாம். இஞ்சி போட்டுக்கலாங்க, மாங்காய் இஞ்சி. இது தண்ணியை ஊற்றக்கூடாது. உப்பு கொஞ்சம் உண்டுன்னு போடணும், அப்போ தான் ஊறுகாய் உங்களுக்கு கெடாது. மஞ்சத்தூள், வெந்தயப்பொடி, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பெருங்காயப்பொடி நல்லா வணங்கின முன்னாடி தான் மிளகாத்தூள் போடணும், வரமிளகாத்தூள். எண்ணெய் நல்லெண்ணெய் இதுக்கு நிறையா ஊற்றினா தான் ஊறுகாய் நல்லாயிருக்கும். எந்த ஊறுகாய்க்குமே எண்ணெய் நிறையா ஊற்றணும், இல்லைன்னா கெட்டு போயிடும். ஊற நல்லாயிருக்கும். வெந்துருச்சான்னு பார்த்து நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் காரம் இதுக்கு போட்டால் தான் நல்லாயிருக்கும். எப்போவுமே ஊறுகாய்க்கு காரம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். எவ்வளோ வாசமாக இருக்கும். மாங்காய் இஞ்சி ஊறுகாய், இஞ்சி ஊறுகாய். இது ஊற நல்லா இருக்குங்க. இது உடனே நம்ம சாப்பிட்லாம். தயிர் சாப்பாட்டுக்கு, சாம்பார் சாதம், இந்த சப்பை குழம்புகளுக்கெல்லாம் இது நல்லாயிருக்கும். அடுப்பு அணைச்சிடலாம். எடுத்து ஜாடியில் போட்டு வச்சுக்கலாம். இது 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கும் கூட கெடாது, அப்படியே இருக்கும். தண்ணி படக்கூடாது, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.